சபையோனிவருக்கும் இச்சிறுவன் இதற்கண் வணக்கம். மக்கள் பெற வேண்டிய செல்வங்களில் முதன்மையான கல்வி செல்வமாகும். பொன், பொருள் முதலிய செல்வங்கள் எளிதில் அழியக்கூடியவை. ஆனால் கல்வி மட்டுமே நிலையானதாகும். எனவேதான் மக்கள் அரும்பாடுபட்டு கல்வியை கற்க விளைகின்றனர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று ஒருவர் கூறினார். கல்விதான் செல்வம். கல்வியே என்பது அக்குறளின் விளக்கமாகும். கல்வி கற்பதற்கு இளமை வருவே என்ற காலமாகும். அதனால்தான் இளமையில் கல் என்று ஔவை பாட்டி கூறியிருக்கிறார். இளமையில் கற்கும் கல்வி பசுமரத்தாணி போல் மனதில் நன்கு பதியும். கல்வியை கற்கும் பொழுது அது கடினமாக தோன்றலாம். அதை கண்டு மாணவர்களாகிய நாம் மலைக்க கூடாது. முயற்சியுடன் படித்து கல்வியின் உச்சிப்படையடைய வேண்டும். கல்வி செல்வமுடைய ஒருவன்தான் ஏனைய செல்வங்களை எளிதில் பெற முடியும். எதிர்காலத்தில் பேரும் புகழும் பெற்று விளங்கிட கல்வி செல்வம் நமக்கு துணை புரியும். தொட்டனை தோறும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு. அதாவது மணக்கேணியை தோன்றும் பொழுது ஊற்றினை சுரந்து பெருகி வருவது போல கல்வியை கற்கும் பொழுது அறிவு வளர்ந்து கொண்டே வரும். மாணவர்களாகிய நாம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை தேடி தர வேண்டும். அதற்கு தேவையான கல்வி செல்வத்தை அயராது உழைத்து பெற வேண்டிய நம் கடமையாக என்று கூறி விடைபெறுகிறேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நன்றி, வணக்கம்.